இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். நாம் தொடங்கின நல்ல காரியங்களை முழுமைப்படுத்த வல்லவர் கர்த்தர். நம் பலத்தினால் அல்ல, அவரையே முடிவில்லாத கிருபையினாலே அவர் நம்மை வழிநடத்துகிறார். இன்று நாம் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் மேல் முழு விசுவாசம் வைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து கவலைப்படலாம். எதிர்காலம், குடும்பம், வேலை, சவால்கள் இவை எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுவதனால் நாம் எதையும் மாற்றிவிட முடியாது. நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தகுதியினால் அல்ல, தேவனுடைய மாறாத கிருபையினால் நாம் காக்கப்படுகிறோம். மனிதர்களாகிய அவர்கள் மூலம் அன்பு சூழ்நிலைகள் மாறலாம். தேவனின் அன்பு ஒருபோதும் மாறாதது. நாம் அனைவரும் அவர் கரங்களில் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள். அதனால் அவர் நம்மை எப்போதும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரிடம் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்தும் கலக்கம், பயம், திகில் வேண்டாம். தேவனை சார்ந்து வாழ்ந்தும்போது, அவர் சொற்படி நாம் செய்யும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்வடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசம் அனைத்தும் அழியாளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும். ஊழியக்காலையும் ஊழியங்களையும் கற்று ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்தணும். ஊழியர்களை ஆசிரியங்க ஆண்டவரே, பாதுகாத்தலுக்கு ஆண்டவரே. வேலை இல்லாததுக்கு நல்ல வேலையை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க. மாதத்தில் முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தில் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்க ஆண்டவரே. சமூகத்தில் வர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.